வினோச கால விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி காங்கிரஸுக்கு வந்தால் நீங்கள் தடுக்க முடியுமா, நீங்கள் தடுக்க முடியுமா, நான் தடுக்க முடியுமா? அவள் கட்சியை வலுப்படுத்தாமல் கட்சியை கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இடங்கள் மட்டும் எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டால் அந்த இடங்களில் எதிர்கட்சி ஜெயிக்கிறதுக்கா நிறுத்துறதுக்காக ஆள் வேணும்ல. 39 பேருக்கு நிறுத்துறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? 18 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்க, 25 பேர் 25 கேட்குறது நியாயம். என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டால் 18க்கு மேலேயே கொடுக்கக்கூடாதுன்றேன் நான். காங்கிரஸ் 18 தானே ஜெயிச்சிங்க, 18 வாங்கிக்கோங்க. கூட்டணினா எல்லா கட்சிகளோடும் பேசணும்னா பேசுங்க, கிரெடிபிலிட்டி போயிடும், அவ்வளோதானே. வேறு என்ன இருக்குது? பேசுங்க, எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருங்க. ஒன்றும் பிரச்சனை என்ன இருக்குது? இப்போ அவங்களும் திமுகவும் தயாராக தான் இருக்குது. ஸ்டாலின் இன்னும் அவ்வளவு தூரம் அரசியல் தெரியாதவரா? 50 ஆண்டு கால அரசியல் பயின்றவர், கலைஞரிடம் அரசியல் பயின்றவர், அண்ணாவிடம் அரசியல் பயின்றவர், எம்ஜிஆரிடம் அரசியல் பயின்றவர். அவருக்கு தெரியாதா? ஜெயலலிதாவிடம் அரசியல் செய்தவர், அவருக்கு தெரியாதா? நீங்கள் எங்கே வருவீங்க, எப்படி வருவீங்க? திமுக வந்து அந்த காங்கிரஸை விட்டு பிரிஞ்சா கண்டிப்பாக தோல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் பழைய காலம், அதெல்லாம் பழைய காலம். இப்போ இது ஸ்டாலின் காலம். ஒரு சைடு கலைஞர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு, ஒரு சைடு கலைஞர் மாதிரி மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்குறாரு, ஒரு சைடு எம்ஜிஆர் மாதிரி மக்கள் நல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது பழைய காலம். காங்கிரஸ் இல்லாமல் ஸ்டாலின் வேற, கலைஞர் வேற. அது எம்ஜிஆர் இருந்த காலம், ஜெயலலிதா இருந்த காலம், கலைஞர் இருந்த காலம். இது வந்து ஸ்டாலின் மட்டும் இருக்க காலம். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், அவ்வளோதான். பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பண்ண தவிர திரு மு க ஸ்டாலின் பண்ண மாட்டார். தேஜஸ்வி யாதவ் அப்போயே காங்கிரஸை கட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் 125 இடத்துல ஜெயிச்சிருப்பார். சரியா? இப்போ மு க ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கட் பண்ணி வெளியே அனுப்பிடுவார். இப்போ ரொம்ப ஓவராக 39-2ன்னு கேட்டாங்கன்னா ஓகே, அனுப்பிட்டா நிம்மதி. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தான் இருக்க ஒழிய அவர்கள் போகிறது நம்மளுக்கு விருப்பம் இல்லை. அவர்களை இழப்பதற்கு முதல்வர் விரும்பலை. கொடுத்த சீட்டை கொடுத்து அவங்கள தக்க வைப்பதற்கு முதல்வர் முயற்சிக்கிறார். ஆனால் போகணுன்னு நினைக்கிற போதும் நம்ம என்ன பண்ண முடியும்? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறதாக தகவல் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த கூட்டணியில். ஏன்னா கடந்த முறை வாங்கிய 25 தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா நாங்கள் தயாராக இருக்கிறோம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய தலைமை சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் 39 தொகுதிகளும் 2 ராஜ்யசபாவும் கேட்கறதாக ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாமே தாவேக்கா எங்களுக்கு ரெடியாக இருக்குது, தாவேக்கா குறித்து புகழ் பாடுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக தலைமையை ரொம்பவே அதிருப்திக்குள்ளாக வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி இழுபறி, இந்த சிக்கல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? நேற்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவருடைய மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் நேற்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். இன்றைக்கு அவரது உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு உடல் தானம் செய்யப்பட்டு இன்றைக்கு அவரது உடல் தானம் கொடுக்கப்பட இருக்கிறது. நேற்று போய் நான் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன். அவரை 2-3 முறை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு பெரிய தலைவர், மூத்த தலைவர், எளிமையின் பிறப்பிடம், விவசாயிகளுக்காக, நதிநீர் இணைப்புக்காக, காவிரி உரிமைக்காக, நில உரிமைக்காக, மணல் கொள்ளையை தடுப்பதற்காக, தொழிலாளர் பிரச்சனைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் திரு நல்லக்கண்ணு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம மத்தியில் அவர் இருக்கும்போது நம்மளும் இருந்திருக்கோம் என்பதே ஒரு பெருமையாக இருக்குது. எனவே அவருக்கு எனது செவ்வணக்கத்தை, இறுதி அஞ்சலியை நான் நேற்று தான் செலுத்திட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து உங்கள் மூலமாக மக்களுக்கு எனது செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னதுபடி திமுக காங்கிரஸ் கூட்டணி மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணுன்ற ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் திரு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவங்களுடைய டிமாண்டு வந்து 39 சீட்டும் 2 ராஜ்யசபாவும் கேட்குறாங்க. 2 கட்சிகள் புதுசாக சேர்ந்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியில். அப்போ அந்த 2 கட்சிகளையும் அகாமடேட் பண்ணணும். ஏற்கனவே இருந்த கட்சிகளுடைய இடங்களுக்கு குறைவில்லாமல் கொடுக்கணும். அப்படின்றப்ப வந்து இவர்களது எண்ணம் வந்து நிறைவேறுமா அப்படின்றது சந்தேகம்தான். அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி, போகாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. 25 இடங்கள் கொடுத்து 18 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே ஹிட் ரேட், நல்ல ஸ்ட்ரைக் ரேட். அது இப்போ 18 இடங்கள்
மீண்டும் கிடைத்தாலே பெரிய விஷயந்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு 2 கட்சிகள் தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்திருக்க சூழலில் 25க்கு மேலே கொடுப்பதற்கு அங்கே வாய்ப்பில்லை, இடமில்லை. ஒரு ராஜ்யசபாவுக்கு மேலே கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை, இடமில்லை. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூட்டணியில் தொடரலாம். தொடர முடியலை அப்படின்னா அவங்க தாராளமாக வெளியே போகலான்ற மெசேஜ் கன்வே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு உறுதியாக இருக்கிறாரு, 2ல் 1 தான் முடியும், ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் இவ்வளவு ஒரு குறைச்சல் கொடுக்கும் பொழுது முதல்வர் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க சொல்லப்படுது. அதிருப்தியில் நீங்கள் வேலையாக பார்க்காம அதிருப்தியில் இருந்தால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதுவரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்த செயல்கள் என்ன, போராட்டங்கள் என்ன, இந்துத்துவா எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? திருப்பரங்குன்றத்துலையாவது நீங்கள் போராடி இருக்கீங்களா? பிஜேபி போராடியது, இந்து முன்னணி போராடியது, ஒரு ஜட்ஜே போராடினார். இப்போ பிரதமர் திருப்பரங்குன்றத்துக்கு சாமி கும்பிட வராரு. யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து சொன்னார். சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டார். அதுக்கு காங்கிரஸ்காரர்களுடைய நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு காங்கிரஸுடைய ஆக்டிவ் செயல்பாடுகள் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் பிஜேபி எதிர்த்தோ, ஹிந்துத்துவா எதிர்த்தோ, மதவாதத்தை எதிர்த்தோ அவர்கள் இதுவரை நடத்திய போராட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, கருத்தரங்கள் என்ன, மக்களை விழிப்புணர்ச்சி பண்ணிய நிகழ்ச்சிகள் எத்தனை இருக்குது? ஒன்றுமே இல்லை. செல்வப்பெருந்தகை வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சென்று காங்கிரஸ் தொண்டர்களை சந்தித்தார். ஆனால் இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்றது தான் இப்போ கொஸ்டின். அவள் கட்சியை வலுப்படுத்தாமல் கட்சியை கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இடங்கள் மட்டும் எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டால் அந்த இடங்களில் எதிர்கட்சி ஜெயிக்கிறதுக்கா, நிறுத்துறதுக்காக ஆள் வேணும்ல? 39 பேருக்கு நிறுத்துறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? 18 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்க, 25 கேட்குறது நியாயம். என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டால் 18க்கு மேலேயே கொடுக்கக்கூடாதுன்றேன் நான். காங்கிரஸுக்கு 18 தானே ஜெயிச்சிங்க, 18 வாங்கிக்கோங்க. அந்த சீட்டை மற்ற கட்சிகளுக்கு, தேமுதிகவுக்கு, மக்கள் நீதி மையத்துக்கு, விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு, முஸ்லீம் லீக்குக்கு இவங்களுக்கு கொடுத்து மற்ற சின்ன சின்ன கட்சிகள் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்தாலும் அது ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸாக இருக்கும். மொத்தமாக தூக்கி காங்கிரஸ் கொடுத்தா அது இப்போ பீகாரில் அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இங்கே இப்போ அடாப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆக போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தவறான ஆலோசனையின் பேரில் கிரீஷ் ஒடங்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணினா எல்லா கட்சிகளோடும் பேசுவோம்னா பேசுங்க, கிரெடிபிலிட்டி போயிடும், அவ்வளோதானே. வேறு என்ன இருக்குது? பேசுங்க, எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருங்க, ஒன்றும் பிரச்சனை என்ன இருக்குது? இப்போ அவங்களும் திமுகவும் தயாராக தான் இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு உங்களை வெளியே அனுப்புறதுக்கு தயாராகி தான் தேமுதிகவும் மக்கள் நீதி உள்ளே கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சு தான் கொண்டாந்துருக்காங்க. ஸ்டாலின் இன்னும் அவ்வளவு தூரம் அரசியல் தெரியாதவரா? 50 ஆண்டு கால அரசியல் பயின்றவர், கலைஞரிடம் அரசியல் பயின்றவர், அண்ணாவிடம் அரசியல் பயின்றவர், எம்ஜிஆரிடம் அரசியல் பயின்றவர். அவருக்கு தெரியாதா? ஜெயலலிதாவிடம் அரசியல் செய்தவர், அவருக்கு தெரியாதா? நீங்கள் எங்கே வருவீங்க, எப்படி வருவீங்கன்னு? அதான் தேமுதிக உள்ளே வந்தாச்சு, கமல் உள்ளே வந்தாச்சு. நீங்கள் வெளியே போனால் அது ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் காங்கிரஸ் தாராளமாக முடிவெடுக்கலாம். காங்கிரஸ் என்ன நம்மளுக்கெல்லாம் வருத்தம், காங்கிரஸ் ஒரு ராகுல் காந்தி போன்ற ஒரு அற்புதமான தலைவர் கிடைச்ச நேரத்தில் சமூக நீதியை, அம்பேத்கரை, பெரியாரை, மாநில சுயாட்சியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பண்புமிக்க ஒரு தலைவரை பெற்ற காங்கிரஸ் இன்றைக்கு அதே தலைவர் தூண்டுதலின் பேரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தான் இருக்க ஒழிய அவர்கள் போகிறது நம்மளுக்கு விருப்பம் இல்லை. அவர்களை இழப்பதற்கு முதல்வர் விரும்பலை. கொடுத்த சீட்டை கொடுத்து அவங்கள தக்க வைப்பதற்கு முதல்வர் முயற்சிக்கிறார். ஆனால் போகணுன்னு நினைக்கிற போதும் நம்ம என்ன பண்ண முடியும்? தாராளமாக போங்கன்னு சொல்ல வேண்டியதான். இல்லை, ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும்னு ஸ்டாலின் அவர் குரல் கொடுத்தாரு.
இன்றைக்கு காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய சிக்கலை பார்த்துட்டு இந்த காங்கிரஸே வேண்டாங்கிற நிலைக்கு முதல்வர் வந்துட்டாரு அப்படிங்கிற சூழலை எப்படி பார்க்கறது? ஆமாம், ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. ஒரு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் தாங்கி பிடிச்சிட்டே இருப்பீங்க? அந்த கட்டத்துக்கு மேலே முடிவெடுத்தாகணும். அந்த 18 சீட்டுகளை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். 25 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குற சீட்டை வந்து கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும். இவங்க திமுக கொஞ்சம் கூட போட்டியிட வேண்டிய சூழல் வரும். அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணுவானே? ஆனால் காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, 20% வாக்கு வங்கி இருக்குன்னு கிறிஸ் ஜோடங்கர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் தாராளமாக போகலாம்ல. ஏற்கனவே விஜய் வந்து 30% இருக்குதுன்னு சொல்லிட்டாரு வாக்கு வங்கி, அவருக்கு இருக்குன்னு. அவர் எங்கே கணக்கு பார்த்தாருன்னு தெரில. நிர்மல்குமார்னு ஒருத்தர், அவர் வந்து 40% இருக்குன்றிருக்காரு. ஆதவ அர்ஜுனா 50% இருக்குன்றாரு. இப்போ 50% இருக்கவங்களோட காங்கிரஸுக்கு 20% வாக்குங்கள்லாம் சேர்த்தா 70% வாக்கு. 70% வாக்குன்னு ஆட்சியே பிடிச்சிடலாம்ல. காங்கிரஸும் டிவிகாவும் சேர்ந்து ஆட்சியே பிடிச்சிடலாம். துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கும். இப்போ இத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது எதுக்கு காங்கிரஸ் வந்து திமுகவோட நிற்கணும்? அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், தெலுங்கானாவில் ஜெயிக்கலாம், மலேசியாவில் ஜெயிக்கலாம், சிங்கப்பூரில் ஜெயிக்கலாம், கனடாவில் ஜெயிக்கலாம், அமெரிக்காவில் ஜெயிக்கலாம். அங்கெல்லாம் வந்து பிரதமராக வாய்ப்பு இருக்குது. விஜய் ரசிகர்கள் அங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அதனால் இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு விடுவானே? அதை வினோச கால விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி காங்கிரஸுக்கு வந்தால் நீங்கள் தடுக்க முடியுமா? நீங்கள் தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியுமா? இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தான் பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. திமுக வந்து அந்த காங்கிரஸை விட்டு பிரிஞ்சால் கண்டிப்பாக தோல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் பழைய காலம், அதெல்லாம் பழைய காலம். இப்போ இது ஸ்டாலின் காலம், சரிங்களா? ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சைடு கலைஞர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு, ஒரு சைடு கலைஞர் மாதிரி மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்குறாரு, ஒரு சைடு எம்ஜிஆர் மாதிரி மக்கள் நல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதனால் அது பழைய காலம் காங்கிரஸ் இல்லாமல். சரி, நீங்கள் போய் தான் பாருங்களேன், அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பார்த்துருவோம். தோற்று போட்டு இப்போ என்ன இருக்குது? நீங்கள் ஜெயிங்க. திமுக தோற்றா தோக்கட்டும், நீங்கள் ஜெயிங்க. நீங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைங்க. இப்போ என்ன பிரச்சனை? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் தனியாக நில்லுங்க. இல்லை வந்து டிவிக்கோட கூட்டணி நில்லுங்க. இல்லை வந்து எல்லா கட்சியும் சேர்த்து பிஜேபியோட கூட கூட்டணி சேர்ந்து நில்லுங்க. யாருன்றது, யார் வேணான்றது. இப்போ கடந்த பீகார் தேர்தலில் இதே போல தான் கடைசி நேரத்தில் தேஜஸ்வி யாதவுக்கு ரொம்ப சிக்கல் கொடுத்தாங்க, அதிகப்படியான சீட்டு கேட்டாங்க, காங்கிரஸ் ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிது. அதே போல நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் இதே போல சிக்கல் தான் கொடுக்குறாங்க. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பண்ண தவிர திரு மு.க. ஸ்டாலின் பண்ண மாட்டார். தேஜஸ்வி யாதவ் அப்போயே காங்கிரஸை கட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் 125 இடத்துல ஜெயிச்சிருப்பார். சரியா? இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கட் பண்ணி வெளியே அனுப்பிடுவார். இப்போ ரொம்ப ஓவராக 39-2ன்னு கேட்டாங்கன்னா ஓகே, அனுப்பிட்டா நிம்மதி. காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்ச வரலாறு கிடையாது. வரலாறு கிடையாது. திமுக காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிச்ச வரலாறே திமுக கிடையாது. அது பழைய காலம், அது பழைய காலம். இது ஸ்டாலின் காலம். அதனால் ஸ்டாலின் வேறு, கலைஞர் வேறு. அது எம்ஜிஆர் இருந்த காலம், ஜெயலலிதா இருந்த காலம், கலைஞர் இருந்த காலம். இது வந்து ஸ்டாலின் மட்டும் இருக்க காலம். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், அவ்வளோதான். ஓகே, இல்லை ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் அதிகமான அமோகமான வரவேற்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ் தனியாக போகும்பொழுது அந்த ஓட்டுகள் சிதறும் திமுகவுக்கு தான் பாதகமாக அமையும். இந்த வரவேற்பை பயன்படுத்தி தனியாகவே ஆட்சி அமைக்கலாமே, தனியாகவே நிற்கலாமே. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம்ல நம்ம. அட்லீஸ்ட் ராகுல் காந்திக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னா அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. தனியாக நின்னா தானே தெரியும். பலம் நிரூபிக்காத விஜய்கிட்ட போய் நின்னா நீங்கள் அங்கேயும் போய் கரைஞ்சி போவீங்க. தனியாக நில்லுங்க. இல்லை உங்கள் தலைமையில் கூட்டணிக்கு விஜயை கொண்டு வாங்க. நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொல்லுங்கள். ராகுல் காந்தி சொல்லக்கூடிய நபர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. விஜய் உங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வர சொல்லுங்கள். விஜய்க்கு 100 சீட்டு கொடுங்க, நீங்கள் 134 சீட்டில் நில்லுங்க. உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல, அதை பயன்படுத்தலாம்ல. இல்லை, அந்த வாய்ப்புக்காண்டி தான் காத்திருக்கேன். இது வந்து ஒரு சோதனை காலம் காங்கிரஸுக்கு. இப்போ எடுக்கக்கூடிய முடிவு தான் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய வளர்ச்சி பொறுத்து இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் சீட்டை அதிகமாக கேளுங்க, இல்லைன்னா தாவேக்கா கூட போங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ராகுல் காந்தியே முடிவு எடுத்துட்டாரு. தாராளமாக போகலான்றதை சொல்லியாச்சு. ஏன் போக வேண்டியதானே? ஏன் போகாமல் என்ன உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான்.
போகலான்னு முடிவு எடுத்துட்டீங்க, ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க, போங்களேன். நீ ஏன் உங்களை யார் வேணான்னு சொன்னா? இப்போ ஒருவேளை திமுக 39 சீட்டுக்கு ஒத்துக்கலைன்னா போக வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் திமுகவோட போகிறவங்களும் அவங்களாம் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸாக திமுகவோட இருப்பாங்க. பிரிஞ்சு போகிறவங்கலாம் அங்கே போய் பிரிஞ்சு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான், தாவக்காட சேர்ந்துட வேண்டியதான். சாவக்காட சேர்ந்தால் டைரெக்டாகவே மினிஸ்டர் ஆகலாம்ல, கூட்டணியை சேர்ந்தால் கூட. ஆனால் அது அவர் தரேன்ட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்ட்டார். ஒன்று சேரலாம், இல்லை கூட்டணி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு பயன்படுத்தாமல் இருக்கான்? அதை ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்க? எதுக்கு இந்த கண்ணை ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க? அப்போ அந்த விஜய் சொன்ன கூற்று உண்மையாச்சு இல்லையா? நான் கொளுத்தி போட்ட குண்டு தான் இன்றைக்கி வெடிச்சிக்கிட்டு இருக்கு, நான் கொளுத்தி போட்ட வெடிகுண்டு தான் இப்போ பற்றிக்கிட்டு இது ஆட்சியில் பங்குன்னு சொன்னேன். இன்றைக்கு சிக்கல் எழுந்துருச்சு இல்லையா? அப்போ விஜய் சொன்னது நடந்துருச்சுன்னு பார்க்கலாமா? விஜய் கொளுத்தி போட்ட வெடிகுண்டு புஷ்வானமாக 2 வருஷமாக புகஞ்சிக்கிட்டே இருக்கே, வெடிக்கவே மாட்டேது. 2 வருஷமாச்சு அந்த அணுகுண்டு பொருத்தி போட்டு, இன்னும் புகஞ்சிக்கிட்டே இருக்கு, எப்போ வெடிக்கும் தெரியல. ஓகே, வெடிக்கிட்டு பார்ப்போம். அது முதல்ல வெடிக்கிட்டு, வெடிச்சு அட்லீஸ்ட் எவனா ஒருத்தன் கூட்டணி வைக்கிறானான்னு பார்ப்போம். ஓகே, ஒருத்தன் கூட்டணியாக வைக்கிறதுக்கு ஆள் வரல. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ காங்கிரஸும் தேர்தலில் கூட்டணி வச்சு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வச்சா கண்டிப்பாக அவங்க ஒரு 267 சீட்டு ஜெயிப்பாங்க. அவங்க ஒருத்தன் சொன்னான்ல, ஒருத்தன் யார், ஒரு தொண்டனா, தாவேக்கா தொண்டன், 267 ஜெயிப்போம் அப்படின்னான்ல, அது மாதிரி 267 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 150% அதிகாரப்பூர்வமாக அவ்வளவு அபரிதமான செல்வாக்கு இருக்குது. அழுது நடித்து மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில் உள்ளே போய் பூந்துருக்கார் ஒவ்வொரு வீட்லேயும். அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புருஷனை விட விஜய் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. 267 கூட வரலாம். 234 தான் சீட்டு, பட் 267 கூட ஜெயிக்கலாம், யாரு கிட்டாது. ஸ்டாலினுமே அது ரொம்ப உறுதியாக இருக்கிறார். நம்ம செஞ்ச மக்கள் நல திட்டங்களே போதும், இந்த கூட்டணிகளை நம்பி காங்கிரஸ் இவ்வளவு சிக்கல் கொடுக்காங்கன்னா காங்கிரஸை நம்பி இருக்க தேவையில்லை, அந்த திட்டங்களே நம்மளை வெற்றி பெற வைக்கும்னு ஸ்டாலின் நம்புகிறாரு. அது சாத்தியமா சார் திட்டம்? கண்டிப்பாக. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு மோடி திட்டம் போட்டு செயல்படுறாரு. தமிழ்நாட்டுக்கான நிதியை 15th ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக 4% குறைச்சிட்டாரு. 41% குறைச்சி செஸ்ஸை போட்டு 2011 10% இருந்த செஸ்ஸை இன்றைக்கி 28% கூட்டி அதை டேக்ஸ் ரெவல்யூஷனில் செஸ்ஸை மைனஸ் பண்ணால் 4% அலோகேஷன் தமிழ்நாடு டேக்ஸ் ரெவல்யூஷனில் வர்றது நம்மளுக்கு 3% கீழே தான் வரும். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு இப்போ ரீசெண்டாக தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கையில் பட்ஜெட்டில் சொன்னார். அப்போ இவ்வளவு தூரம் இழப்பை ஏற்படுத்திய மத்திய அரசை வச்சுக்கிட்டு, கவர்னரை வச்சுக்கிட்டு, மாநில சட்டமன்றம் இயற்றக்கூடிய எந்த தீர்மானத்தையும் மசோதாக்களையும் தாக்கல் பண்ண விடாமல், அப்ரூவ் பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து போராடி, அவரை எதிர்த்து கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தி ஜெயிச்சு, ஒரு சைடு இந்த போராட்டம், ஒரு சைடு டீலிமிட்டேஷன் மிரட்டல், ஒரு சைடு மும்மொழி கொள்கை திணிப்பு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீ அக்செப்ட் பண்ணலைன்னா நான் கல்வி சமக்ரா சிக்ஷா அபியான் கல்வி நிதியே தரமாட்டேன்னு போன விட்டால் 2500 கோடி தரமாட்டேன்னாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வாங்கணும். 2 வருஷம் போராடி, இந்த வருஷமும் அதே தர்மேந்திர பிரதான் அதே வேலையை பண்ணுறாரு. 3500 கோடி தரமாட்டேன்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்னது, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அதில் 50-50%, 60-40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற ஒரு நிதி சுமையை ஏற்படுத்துகிறாங்க. இதே இது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்னால் 80-20% மாநில அரசு போட்டால் போதும், 80% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு நீ 50% போட்டு நான் 50% போட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கீமை நிறைவேற்ற விடாமல் நிதி சுமையை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு சைடு நிதியை குறைக்கிறாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன்,
ஒரு சைடு செஸ்ஸை போட்டு நிதியை டேக்ஸ் டெவல்யூஷனில் அலாட்டடு பர்சன்டேஜை குறைக்கிறாங்க. இன்னொரு சைடு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமில் நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு வரியை போட்டு வருமானத்தை உயர்த்தக்கூடிய நிலைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தள்ளுறாங்க. இன்னொரு சைடு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளுறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் மோடியினுடைய அரசு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இன்க்ளூடிங் பர்டிகுலர்லி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளாவுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இழைத்து அந்த அநீதியை எதிர்த்து போராடி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 11.19% உருவாக்கியிருக்காரு. இரட்டை இலக்க பொருளாதாரம் உருவாக்கிருக்குன்னா அது ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கேப்பபிலிட்டி, அவர் கிடைத்த அதிகாரிகளது திறமை, அவரது வழிநடத்தல், அவரது அமைச்சர்களது அயராத உழைப்பு. இப்போ இதை வச்சு தானே அந்த 11.19% அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்போ அச்சீவ் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதில் கிட்டத்தட்ட 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டுக்கும் 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டாகவும் அதை கொடுத்துருக்காங்க. 2,000 ரூபா இப்போ 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ அந்த 5,000 ரூபாய்க்கான தொகை அடுத்து ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபா கொடுக்குறேன்ற நம்பிக்கை, இது எல்லாம் எப்படி பாசிபிள்? பிகாஸ் பொருளாதாரம் உயர்ந்ததுனால பாசிபிள். இல்லைன்னா எப்படி பாசிபிள்? நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து 900 MOU சைன் பண்ணி 5,80,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரேன்னு சொல்லி சைன் பண்ண MOUஸில் 10% தான், 10 to 11% தான் டேர்ன் அவுட். 67,000 கோடி தான் வந்திருக்கு. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின், TRB ராஜா தலைமையிலான அரசு என்ன பண்ணியிருக்கு? கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதில் 73% கன்வர்ஷன் ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் எது பெஸ்ட்டு? 9 லட்சம் கோடி உள்ளே வந்திருக்கு. வருடத்திற்கு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி 3 லட்சம் கோடியாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ வளரணும்? 7 to 8 லட்சம் கோடி அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 11.19%லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 14 to 15% ஒரு ஸ்டேபிள் எக்கானமியாக கொண்டு போகிறதுக்கு அச்சீவ் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் அதிகமான இது பண்ணணும்னா 18%க்கு வளரணும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் 11.19% இந்த இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வளர்ந்துருக்கிறது, வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் உலகத்திலே 7வது இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்படின்னா நீங்கள் இதான சாதனை. இந்த சாதனைக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஜெயலலிதாவை சொல்ல முடியுமா? எடப்பாடியை சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட கூட வராது எடப்பாடி என்னுடைய ஆட்சி. எப்படி நீங்கள் இதை மெஷரபிள் பர்ஃபார்மன்ஸ்னு எப்படி சொல்ல முடியும்? எடப்பாடி ஆட்சி க்ரோத் ரேட்டு 6 to 7% தான் இருந்தது. நீங்கள் வாங்கினது 128% கடன் வாங்கியிருக்கீங்க. இவங்க 108% கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடன் அளவு டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 29%ல் நிற்கிது, மேக்ஸிமம் த்ரெஷோல்டு வேல்யூ. ஜிஎஸ்டிபியில் less than 3%ல் நிற்கிது. அந்த லெவலுக்கு வந்தாச்சு. இன்னும் கடன் வாங்கணும், இன்னும் இலவச திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னா யாரால் ட்ராக் ரெக்கார்டு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கோ அவங்களால தான் செய்ய முடியும். அப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்தில் அதை பண்ணி காமிச்சிருக்காருல, சாதனை படித்து காமிச்சிருக்காருல. அப்போ இந்த சாதனையை புரிந்து கொண்டு இந்த சாதனை இன்னும் தொடர வேண்டும் என்றால் இன்னொரு 5 ஆண்டு காலம் அவர் கிடைச்சாதான் அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி 35 லட்சம் கோடி வந்துருச்சு. இதை இந்த 11.9% 15% ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 15லேருந்து 18% அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சி விகிதத்தை உயர்த்துறாங்கன்னா, ஏன்னா இப்போ கொண்டாந்த 9 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய வளர்ச்சி இனிமேல் தான் தெரிய வரும். இன்னும் அடுத்து அக்ரிகல்ச்சரில், ரூரல் டெவலப்மெண்ட்டில் இன்னும் திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அப்போ அந்த வளர்ச்சியினுடைய விகிதம் கூடும். இன்றைக்கி 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற எக்கானமி அடுத்து 7 to 8 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்படிப்பட்ட குரோத் பாத்தில் தமிழ்நாடு வளரணும். இப்போ வளரணும்னா இன்றைக்கி ஒரே ஒரு ஹோப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி ஸ்டாலின் மட்டும்தான்.
ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும்தான். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.